நான் ஒரு மனித பிறவியே இல்லை. அதுதான் நம்ம வீட்டுக்கே தெரியுமே. ஏய், நான் இல்லைல்ல, நம்ம நாட்டோட பிரதமர் சொல்லியிருக்கிறாரு இப்படி. அவர் எதுக்கு அப்படி சொன்னாரு? வழக்கமா உண்மைக்கு புறம்பா பேசிட்டு வர நம்ம மோடிக்கு தற்போது ஒருபடி மேல போய் அறிவியலுக்கு புறம்பாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. தான் ஒரு மனித பிறவியே இல்லைன்னோ, தான் பிறப்பு பயாலஜிக்கலா சாத்தியமே இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. வெயிட் வெயிட், இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது இல்ல? லாஸ்ட் எலெக்ஷன்ல ஏழை தாயின் மகன் சொல்லி ஓட்டு கேட்டவர் தானே? அப்படிப்பட்ட மனுஷன் இப்போ தன்னோட பிறப்பு பயாலஜிக்கலா சாத்தியமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்கன்னா பாரேன். நல்லா யோசிச்சு பாருங்க. டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வரேன்னு சொன்ன மனுஷன் இப்ப தினசா உருட்டிட்டு இருக்கிறாரு. பாவம், என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு என்ன கேள்வினா, என்னதான் கட்சி கொள்கைக்கு அப்பாற்பட்டாலும் உலகத்துடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடைய தலைவர் அவரு. இப்படி தற்குறித்தனமா பேசிட்டு இருக்கிறீங்களே ஜி அப்படின்னு வெளிநாட்டுக்காரன் எவனாச்சும் வந்து கேட்டான்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கே எப்படின்னா ஸ்பெஷலைட் ஒன்று இருக்குது. தன்னை அனுப்பி வச்சது பரம்பொருள்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஒன்று மட்டும் ஜி, உங்களை அனுப்பி வச்சது மட்டும் கிடையாது, என்ன அனுப்பி வச்சதும் ஒரு பரம்பொருள் தான். இப்படி என் பேரை சொல்லி தற்குறித்தனமா எவனாச்சும் பேசுவான், அவனை புடனையோட 2 தட்டு தட்டி புரியுற மாதிரி பேசுற அப்படின்னு சொல்றதுக்கு தான் உங்களை அனுப்பி வச்ச பரம்பொருள் என்னையும் அனுப்பி வச்சுக்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஜியோட ஆதரவாளர்கள் யாரும் கோவிச்சுக்க வேண்டாம். ஏன்னா நார்த்தில் குஜராத்தில் பிறந்த நரேந்திர மோடிக்கும் சவுத்தில் கோயம்புத்தூரில் பிறந்த நாகார்ஜுனுக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் பதவிக்காக பைத்தியகாரத்தனமாக பேசக்கூடாது இல்லையா? எனக்கு என்ன கோவம்னா, அவர் எனக்கும் பிரதமர் தான் ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும். ஸோ என்னுடைய நாட்டு பிரதமர் இப்படி பைத்தியகாரத்தனமாக பேசக்கூடாதுன்னு எனக்கு கோவம் வருமா இல்லையா? அதுதானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை ஜி. மருந்து மாத்திரை சாப்பிட்டு மெடிடேஷன் பண்ணால் சரியாக போயிடு, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பார்த்துக்கலாம். ஜூன் 4ஆம் தேதிக்கு மேலே நிறைய நமக்கு டைம் கிடைக்கும். ரிலாக்ஸாக நம்ம இருந்தாலே சரியாக போயிடலாம்.